ஐயா ராசா என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸா வராங்க. அவங்க மட்டும் வந்தாங்கன்னா கான்ட்ரோவர்சிக்கு பிக் பாஸ் சீசன் 9ல பஞ்சமே இருக்காது. அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்ங்க அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய கண்டஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட போன வீடியோலயே வந்து 18 கண்டஸ்டன்ஸ் வந்து அதிரடியா உள்ளுக்கு வராங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அது இல்லாம இந்த வீடியோல வந்து ஒரு 3 கண்டஸ்டன்ஸ், அந்த 3 கண்டஸ்டன்ஸுமே வேற லெவல்ல கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து உறுதியா சொல்றாங்க. அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த 18 கண்டஸ்டன்ஸ் யார் யார் அப்படிங்கறதையும் வந்து லைட்டா பார்த்துடலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா போக போகுது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா ஓவரா பில்டப் எல்லாம் கொடுத்தீல, அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் சொன்னியே, அந்த கண்டஸ்டன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா LGBTQ அப்படின்ட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்குல்ல, அந்த கம்யூனிட்டில இருந்து வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் வராங்க. இந்த கம்யூனிட்டியை பத்தி வந்து ஏன் மக்கள் இதை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்ட்டு அதை பத்தி வந்து விழிப்புணர்வோட பயங்கரமா பேசக்கூடிய அந்த கண்டஸ்டன்ஸ் வேற யாரும் இல்லைங்க, மாலினி ஜீவரத்தினம். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த LGBTQ கம்யூனிட்டியை பத்தி வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி பிலிமும் எடுத்திருக்காங்க, நிறைய வந்து ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நிறைய இடத்துல விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்து பேசியிருக்கவும் செஞ்சிருக்காங்க. சரி, அப்படி என்ன படம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 படம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 படம் வந்து அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் பிலிம் இருக்குல்ல, அதுல 2 படத்துல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த 2 படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பா ரஞ்சித்தோட மெட்ராஸ் படம் இருக்குல்ல, அதுல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அருவின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அதுவும் செம ஹிட். அந்த படத்துலயும் வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த 2 படமே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற படம் தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி பிலிம் வந்து ஆக்ட் பண்ணிருக்கவும் செஞ்சிருக்காங்க, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. அப்படியே 3 படம் டைரக்ஷன் பண்ண படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒய் சோ ஸ்ட்ரெயிட், காதல் என்பது புது உடைமைடா. இந்த காதல் என்பது புது உடைமைடா போன வருஷம் தான் வந்தது. இது நிறைய பேர் வந்து பேசப்பட்டுச்சுங்க. இந்த 3 படமே வந்து கிட்டத்தட்ட வந்து லெஸ்பியன் சம்பந்தமான படங்க. 2 படம் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு என்ன அப்படி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரிஷி, இது வந்து போன வருஷம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இது வந்து த்ரில்லிங் படம். இன்னொரு படம் என்னன்னா லவ் அண்ட் லெட் லவ், இதுல வந்து இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு லெஸ்பியனாவே வந்து இவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊம படம். ஃபுல்லா வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வாய்ஸே இருக்காது. ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் மாதிரி வந்து எடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லங்க, இவங்க வந்து இந்த LGBTQ ஏன் வந்து நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது போல்டாவே நிறைய இடத்துல வந்து பேட்டியாவே கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல மாயா வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சீசனை புரட்டி போடுற அளவுக்கு அவங்களோட தாட்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்ல, அந்த மாதிரி வந்து இவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து இவங்க ஆரம்பத்துல பிக் பாஸ் வீட்டுக்கு நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் விஜய் டிவி வந்து நாங்க பயங்கரமா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அதனால இவங்க உள்ளுக்கு வந்துட்டாலே கண்டென்ட் வேற லெவல்ல இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நார்மலா பாக்குற வியூவோட இவங்க எல்லாம் வந்து டிஃபரெண்டா திங்க் பண்ணுவாங்க. அதனால டிஃபரெண்டாவும் வந்து இவங்க பேசுவாங்க. அதனால கண்டென்ட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப மலையாளத்துல வந்து இதை வச்சுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த லெஸ்பியன் பீப்புள் 2 பேர் உள்ளுக்கு வந்திருந்தாங்களே, நூறு அண்ட் ஆதிலால் 2 பேர் உள்ளுக்கு வந்தாங்க. அவங்கள சுத்தி நிறைய கான்ட்ரோவர்சி தான் வந்து அதிகமா இருந்தது. மோகன்லால் வந்து இதுக்கு ஸ்ட்ராங்காவே சப்போர்ட் பண்ணாரு. அது மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் பண்றாரா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இது தவிர இன்னும் 2 பேர் பார்க்க போறோம். இவங்க 2 பேருமே விஜய் டிவி ப்ராடக்டா. அதுல ஒரு ஆள் யாருன்னா போன சீசனே வரதா வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த சீசன் கன்ஃபார்ம் ஆயிட்டாருங்க. வேற யாரும் இல்லங்க, வினோத் பாபு. இவர் வந்து தென்றல் வந்து என்னை தேடும் அப்படின்ட்டு விஜய் டிவில ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. அதுல இவர் ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரியும் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரியும் வந்து நடிச்சிருந்தாரு. அதனால இதுல அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ். போன சீசனே வரதா இருந்தது. ஆனா போன சீசனா இவருக்கு வந்து பேர ஆக்ட் பண்ண பவித்ரா ஜனனி அவங்க உள்ளுக்கு வந்ததுனால இவர் வர முடியல. ஏன்னா ஒரு சீரியல்ல இருந்து 2 பேருமே வந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த சீரியல் லவ்வர்ஸ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அதனால ஒருத்தவங்களை மட்டும் உள்ளுக்கு விட்டாங்க. இந்த டைம் வந்து வினோத் பாபு வந்து உள்ளுக்கு வராருங்க. இவர் வந்து சீரியஸா மட்டும் வந்து ஆக்ட் பண்ணாம காமெடியாவும் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதித்யா சேனல்ல அந்த காமெடி ப்ரோக்ராம்ல நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு. KPOலயும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் வந்து கலக்கிருக்காரு. அதனால இவருக்கு காமெடியும் இருப்பாரு, போல்டா கேட்கிற நிறைய விஷயங்கள் வந்து போல்டாவும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ் வர்றது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா தாங்க இருக்கு. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னா சபரிநாத். அதாவது விஜய் டிவில வந்து பொன்னிங்கிற ஒரு சீரியல்ல வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அதுலயும் சூப்பரா ஆக்ட் பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் இடப்பட்டிருந்தாரு. இவரும் வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காரு. ஏன்னா பண்ணுக்கும் பண் பண்ணுவாரு, மக்களை கலாய்க்கிறதுல வேற லெவல்ல பண்ணுவாரு. ஏன் கலாய்ப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன சீசன்ல பிக் பாஸ்க்கு இவருக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா போன சீசன்ல
வீக் நைட்டே வெளியே வர்றவங்கள கப்புன்னு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி உள்ளுக்கு நீங்க வந்து ஏன் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணீங்க, மக்கள் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு ஓட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யாராவது ரவீந்திரா இருந்தாலும் சரி, சாச்சனாவா இருந்தாலும் சரி, ரஞ்சிதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு கிளின்னு கிழிச்சாருங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மாயா, சுரேஷ் தாத்தா, இந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸையும் வர வச்சு அவங்களோட கொஸ்டின் கேட்கப்பட்டு இந்த ஒரு பிக் பாஸ் அன்லிமிட்டட் ப்ரோக்ராம் பண்ணி வேற லெவல்ல வந்து இவர் பிக் பாஸ் ரசிகர்கள்ட்ட மனதில் இடம் பிடிச்சாருங்க. ஏன்னா பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வியை இவர் வந்து ஃபன்னாவே கேட்டுட்டாரு. இந்த மாதிரி பிக் பாஸ் தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ஸ் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா எது மக்கள்கிட்ட போய் சேரும், எந்த கண்டென்ட் வந்து ப்ரோமோவா போகும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். அதனால இவரும் கண்டென்ட் கொடுக்குறது 100% உறுதினே நம்மளுக்கு தெரியுங்க. இந்த 3 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப கன்ஃபார்மா வர போறாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். இது போக வந்து போன வீடியோல வந்து ஒரு 18 பேர் கன்ஃபார்மா வர போறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல வந்து அந்த 18 பேர் யாரு அப்படின்னு அவங்க போட்டோவோட பாத்துக்கலாம். அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அரோரா சின்க்ளேயர் தாங்க, நம்ம பலூன் அக்கா. இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க சோசியல் மீடியால. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வியானா ஆர்ஆர், இவங்க ஒரு மாடல்ஸ், இப்பதான் ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இது இல்லாம வந்து ஒரு ஆல்பம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கிருஷ்ணன், இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. பரதநாட்டியம் மூலம் வந்து பயங்கர ஃபேமஸ். என்னென்ன படம் பாத்தீங்கன்னா கோலி சோடா 2, சந்திரமுகி 2 இந்த மாதிரி படத்துல நடிச்சிருக்காங்க. அடுத்து ஆதிரை சவுந்தரராஜன், தளபதி விஜய் பிகிலோட படத்துல வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா இவங்க ஆக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு மாடல்ஸ் கூட விஜய் டிவில மெயினான நாடகமான மகாநதியில வந்து சிஸ்டர் கேரக்டர்ல வந்து வேற லெவல் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து கெம்மி என்று சொல்ற வைசாலி கெம்கர், இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி ஒரு சீசன்ல உள்ளுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஜி தமிழ்ல வந்து சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ஷோல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்களாங்க. அடுத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ, இவங்க கரகாட்டம் ஆடுறாங்களே அவங்கள சேர்ந்தவங்க. இது இல்லாம ரெக்கார்ட் டான்ஸ் இந்த மாதிரி வந்து கிராம மக்கள்கிட்ட போய் வந்து மகிழ்விக்கிற மாதிரி நிறைய டான்ஸ் எல்லாம் இவங்க பண்றாங்க. இவங்க பேக்ரவுண்டும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு கோவம் வந்தா வேற லெவல்ல வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க. இவங்களும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து வந்து ஜனனி அசோக் குமார், உங்களுக்கு இப்பவுமே ஆர்மி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய வந்து பெண்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து தன்னோட யூடியூப் சேனல்ல போட்டு வேற லெவல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அடுத்து நேகா மேனன், இவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து இனியாவே ஆக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம போன சீசன்ல வந்து விஷாலுக்கு வந்து வேற லெவல்ல வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போன நேகா மேனனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க. அடுத்து விஜய் சோபடா, இவங்க பெரிய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து ஆங்கரா ஒர்க் பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பேட்மேன் ரவீந்திரோட வந்து நிறைய பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அடுத்து பிரவீன் ராஜ், இவர் யாருன்னா இவர் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். சிந்து பைரவி, அதுக்கடுத்து சின்ன மருமகள், பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி நிறைய சீரியல்ல வேற லெவல் கேரக்டர் ஆக்ட் பண்ணி மக்கள்கிட்ட இடம் பிடிச்சவர் தான் இவர். எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் வேற லெவலில் பண்ணுவாரு. இவரு வீட்டுக்குள்ள வராரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குங்கு மஞ்சுநாதன், இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம பகுதியில பேசுற மாதிரி நல்லா பேசுவாரு. நிறைய பட்டிமன்றம் பண்ணியிருக்காரு, நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறைய கொடுத்திருக்காரு. இவரும் உள்ளுக்கு வந்தாருன்னா கிராம மக்கள்லாம் கவர் ஆப்ல நிறைய விஷயங்கள் பேச அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரோசன், அதாவது ஹார்ட் பீட் அப்படின்னு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுல வந்து இவர் ஒரு கேரக்டரா உள்ளுக்கு வந்திருக்காரு. அதுக்கு ஜோடியா யாரு ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம போன சீசன்ல சாச்சனா இருந்தாங்களோ அவங்க கூட வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ல ரவீனா உள்ளுக்கு வந்தாங்களா, அவங்களோட நிறைய டான்ஸ் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து சொல்ல போறது வந்து இவர் வரக்கூடாது நம்ம வேண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. வாட்டர்மெலன் திவாகர், இவர் வந்து தன்னை நடிப்பு அரக்கன்ங்கிற பேர்ல கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆனவெல்லாம் இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போறான்னு சொல்றாங்க. இதை பார்த்தா டிஆர்பி ஏற்றதுக்கு இதெல்லாம் ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அடுத்து வந்து கலையரசன், அதாவது மெட்ராஸ் படத்துல, வாழை படத்துல இந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காருல, அவர் வரப்போறான்னு சொல்றாங்க. அப்புறம் கடைசி நிமிஷத்துல ஏதோ அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட்டா தான் இருக்கு. அவர் பேரும் அடிபடுதுங்க. அடுத்து வந்து புவியரசு, இவர் ஏற்கனவே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவான மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன திரையில வந்து டைட்டில் வின்னரும் கூட. இவரும் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாரு. இவர் ஒரு பாக்ஸரு, டான்சரு எல்லாமே சொல்லலாம். இவருக்கு இப்பவுமே ஆர்மி எல்லாம் கிரியேட் பண்ணி இவர் தான் டைட்டில் வின்னரு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து சொல்றாங்க. இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாரு. அடுத்து வந்து உமர் லத்தீப், இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல இருந்து இவர் பேர் அடிபட்டாலும் இப்ப கடைசி நேரத்துல ஏதோ படம் நடிச்சிருக்காரு, அதனால நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரும் இப்ப வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கடைசி நேரத்துல நமக்கு தெரியும். அடுத்து வந்து யூடியூபர் அகமது மீரான், இவரு கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இருக்காரு. எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா டாபிக் வந்து பயங்கர வைரலாக அதை எடுத்து போல்டா பேசுவாரு. இவரு வீட்டுக்குள்ள வராரு. இவர் ஏற்கனவே சீசன் 6ல வந்து அசீமையும் விக்ரமனையும் உள்ளுக்கு வந்து ரிவ்யூங்கிற பேர்ல வந்து குழந்தை கட்டினாரு. இப்ப இவர் வந்து எப்படி நடக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் வேர்ல்டு மணிகண்டன், இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு பாடி பில்டரும் கூட.
அது மட்டும் இல்லாம இவர் பேர்ல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி, தனக்கு ஜிம்முக்கு வந்த பொண்ணை வந்து தாக்கிட்டோம் அப்படின்ட்டுலாம் இவர் பத்தி பேசப்பட்டது. ஆனா இவர் இப்ப இப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு சாந்த சொரூபம், மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி வந்து நிறைய ஹெல்ப் பண்ற மாதிரியும் வந்து இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிறாரு. இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராருங்க. அவ்வளவுதான் மக்களே, 18+3 கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 பேர் வேற இருந்து லிஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். இவங்க கண்டிப்பா பிக் பாஸ்ல ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து உள்ளுக்கு வந்துருவாங்க. உள்ளுக்கு வந்ததோட கண்டென்ட் வேற லெவல் கொடுக்குற கண்டஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. ஒருவேளை உள்ளுக்கு வந்து 1-2 பேர் மிச்சர் சாப்பிட்டாலும் மக்கள் அவங்கள பொழந்து தள்ளிடுவாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஓகே மக்களே, இந்த 21 பேர்ல யாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு உண்மையிலே கேம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, இந்த மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. FB இருந்தா ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க. அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்ல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.